தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. 5ஆம் கட்ட லோக்சபா தேர்தல் இன்று நடந்தது. உத்தரப்பிரதேசம் 14, மகாராஷ்டிரா 13, மேற்கு வங்கம் 7, ஒடிசா 5, பீகார் 5, ஜார்க்கண்ட் 3, ஜம்மு காஷ்மீர் 1, லடாக் 1 என மொத்தம் 6 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களில் 49 தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு நடந்தது. மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், ஸ்மிருதி இரானி, பியூஷ் கோயல், காங்கிரஸ் எம்பி ராகுல், லாலு மகள் ரோகிணி ஆச்சாரியா, லோக் ஜனசக்தி தலைவர் சிராக் பஸ்வான், தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் ஒமர் அப்துல்லா உள்ளிட்ட 695 வேட்பாளர்கள் 49 தொகுதிகளில் களமிறங்கினர். மாலை 6 மணிக்கு தேர்தல் முடிந்தது. அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 73% ஓட்டு பதிவானது. குறைந்தபட்சமாக மகாராஷ்டிராவில் 49% ஓட்டு பதிவானது. ஜார்க்கண்டில் 63%, ஒடிசாவில் 60.72%, உத்தரப்பிரதேசத்தில் 57.79%, பீகாரில் 52% ஓட்டுப்பதிவு நடந்தது. யூனியன் பிரதேசங்களான ஜம்மு காஷ்மீரில் 54.67%, லடாக்கில் 67.15% ஓட்டு பதிவானது. நாட்டின் பொருளாதார தலைநகரம் என போற்றப்படும் மும்பையில் வழக்கம் போலவே ஓட்டுப்பதிவு மந்தமாக இருந்தது. மும்பையில் மிக குறைந்தபட்சமாக மும்பை தெற்கு தொகுதியில் 45% ஓட்டு மட்டுமே பதிவானது. மும்பை வடக்கு மத்திய தொகுதிகளில் 47% பதிவானது. மும்பை தெற்கு மத்திய தொகுதியில் 48%, மும்பை வடகிழக்கு தொகுதியில் 49%, மும்பை வடமேற்கு தொகுதியில் 50% ஓட்டுகள் பதிவாகின. அமிதாப் பச்சன் உள்ளிட்ட பிரபல பாலிவுட் நடிகர்கள், முன்னணி தொழிலதிபர்கள் முகேஷ் அம்பானி, ரத்தன் டாடா உள்ளிட்டோர் 5ஆம் கட்ட தேர்தலில் ஓட்டளித்தனர். 6ஆம் கட்ட லோக்சபா தேர்தல் வரும் 25ஆம் தேதியும், 7 மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் ஜூன் 1ஆம் தேதியும் நடக்க உள்ளது. ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வெளியாகிறது.